ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே மார்னிங். எங்கள் ஊரில் சரியான காற்றுங்க, லைட்டாக மழையும் கூட. ககன் குட்டி நேரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வந்துட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவனோட லஞ்ச் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து அவனுக்கு நான் எப்போவுமே தக்காளியை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க செய்வேன். இல்லை தக்காளி அவன் பொறுக்கி வச்சுட்டு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை வந்துட்டு அவனுக்கு பிடிக்கும். ஸோ அது எங்களுக்கு வந்துட்டு நேற்று வச்ச மீன் குழம்பே இருந்துச்சு. ஸோ அதுவே வச்சாச்சு லஞ்சுக்கு. அவனுக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கும் வந்து தக்காளி சாதம் தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் போட்டாச்சு. இது எல்லாமே வந்து அவனுக்கு பேக் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு அவனுக்கு லஞ்ச் பேக் ரெடிங்க. அப்புறம் போயிட்டு அவனை வந்துட்டு யூனிஃபார்மெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் சினிங்களாக தான் இருந்துச்சு. ஏன் ககன் என்ன சொல்லிட்டு இருந்த? நான் அப்போ ஹாஸ்டல்லே கூப்பிட்டு வர சொன்னேன். அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதான் காலையில் போகாமல் இப்படி சினுங்கிக்கிட்டு இருந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது? ஆமாம். ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இப்படி சினுங்கக்கூடாது, குட் பாயாக போயிட்டு வந்துடணும். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அப்பா நான் லஞ்ச் சாப்பிட்டு வெளியே வரும்போது நின்றுட்டுக்காரு. அதனாலமா ககன் குட்டி குட் பாயா இனிமேல் ஸ்கூலுக்கு போயிடணும். ஓகேவா? ஓகேம்மா. பாருங்க, இப்படி தாங்க சின்னிங்கிக்கிட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரெடி பண்ணி ஒரு வழியாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. காற்று ரொம்ப அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஜர்க்கின் போட்டு அனுப்பிட்டேன். சோகமாகவே தான் போனான். ஒரு லாங் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் கஷ்டமாக தாங்க இருக்கும். போக போக சரியாக போயிடும். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா?